ஓ கியூட். பாத்தீங்களா, நான் எல்லாமே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா தான் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன்னு நான் சொல்லுவேன். இதுவா இருக்கு இந்த போட்டோ வந்து பாக்கும்போது ஒரு மாதிரி ஹோல்சமான பிக்சரா இருக்கு. இவரை பத்தி சொல்லுங்க. இவருக்கு அதேதான், மறுபடியும் மேம் கால் பண்ணாங்க. ஷோ இன் பிட்வீன் ஷோலயே எனக்கு வேற ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கால் வந்து மேம் கிட்ட இருந்து, மசி இந்த மாதிரி ஒரு இது பராசக்தி மூவி நெக்ஸ்ட் சாங் பண்ணணும். பிகாஸ் ஒரு யூனிக்கான சாங்ஸ் எடுக்கும்போது மேம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நாங்க பிரேக் விட்டு ஒரு 3 month ரிஹர்சல் பண்ணோம். 5 days ஒன்ஸ், அதுக்கப்புறம் பிரேக். அப்புறம் ஸ்ரீலீலா மேம்க்கு வந்துட்டு ஒரு 5 days ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணோம். சாருக்கு தனியா ரிஹர்சல் பண்ணிட்டு, இவங்களுக்கு தனியா ரிஹர்சல் பண்ணிட்டு, அது முடிச்சுட்டு தான் 2 பேத்துக்கும் சேர்த்தி பண்ணோம். 2 பேத்துக்குமே நியூ ஃபார்ம் இது. ஸ்ரீலீலா மேம் வந்து ஃபோக், அவங்க எல்லாமே வந்து ஷோல அதாவது மூவிஸ்ல பண்ணிருக்காங்க. பட் ஷி இஸ் வெரி குட் இட் பேலேல வந்துட்டு அவங்க ரொம்ப ட்ரெயின்டு. அது வந்து இனி யாரும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறோம். பேரிங் அவங்களுக்கு நியூ, சாருக்கு பேரிங் வந்துட்டு கைவந்த கலை. ஆனா வந்து பார்ட்னரிங் டெக்னிக்ஸ் வந்து நியூ. அதனால 2 பேருமே தனியா இது பண்ணும்போது இவர் கூட மொத்தமும் நான் தான் ஆடினேன். எனக்கு டெய்லி காலையில எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்னா, ஐயோ இன்னைக்கு சிவா அவர்கிட்ட ஆட போறமே அப்படிங்கறத எனக்கு சரியான ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆனாலுமே வந்துட்டு நம்ம நியூவா இருக்கோம், நியூவா நம்ம அப்பியரா இருக்கோம், நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா பண்ண முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருக்க ஒரு பர்சன் நான் சொல்லுவேன். எங்களுக்கு நாங்க ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் மேம் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் நிறைய ரிஹர்சல் பண்ணாங்க. ஃபுல் ஆன் ரிஹர்சல் தான். மோர் டாக்குன்னு நான் எங்க கூட நாங்க பார்க்கவே இல்லை. செட்டுக்கு போனா அப்படியே ஆப்போசிட். எல்லாம் ரிஹர்சலா முடிஞ்சுச்சா, இப்ப பாருங்க என்ன செட்ல அப்படிங்கிற மாதிரி சரியான பண்ணு. செட்ல எல்லாத்தையும் கலாய்க்கிறது, சிரிக்க வைக்கிறது ஃபுல். நான் வந்து இங்க சிரிச்சா மேம் என்ன பார்ப்பாங்க, ஆனா இவர் குடுக்குற காமெடியில சிரிக்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு ஃபன் கொடுத்துட்டு இருப்பாங்க. 2க்கும் நடுவுல நின்றுட்டு இருப்போம். ஒரு 2 days ஷூட் போச்சு. 2 daysமே ஃபன்னா போச்சு. என்னடா இவரு ரிஹர்சல் டைம்ல வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தாரு. அதாவது ஒரு புது பையன் எப்படி வருவாரோ அப்படிதான் மேம் முன்னாடி இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னதான் அவரை பிரைஸ் பண்ணா, சூப்பரா இருக்கீங்க சிவான் மேம் சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்துட்டு ஓகே மேம் ஆனா இன்னும் பண்ணணும் அப்படிதான் அவரு கடைசி டே வரை சொன்னாரு. ஷூட்ல வேற மாதிரி பண்ணிட்டாரு, வேற மாதிரி இருந்தது. எல்லாத்துக்குமே அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் அந்த சாங். கண்டிப்பா ஒரு பெரிய வைப் வரும். ஆமா சிவா சார் ஒரு டான்ஸ் மோட்ல கண்டிப்பா பார்க்க போறாங்க. கண்டிப்பா ஹி இஸ் ஆல்வேஸ் கலக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப நியூவா இருக்கும் நான் சொல்லுவேன். அதான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இப்பதான் பார்த்தோம். வேற மாதிரி சலம்பலையே நம்ம வந்துட்டு இப்ப அதுல இருந்தே வெளியே வரல. நாங்க ரிஹர்சல் போயிட்டு இருக்க சலம்பல ஷூட் முடிச்சுட்டு வந்தாரு. சார் என்னங்க சார் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க, இப்படி வந்து பாப்பா மாதிரி நின்னுட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் அப்படிதான் மெர்சினா, நீங்க விடுங்க மெர்சினா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. சச்ச அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, இங்க ஒரு பர்சன் அங்க வேற, சரியான காம்போ. ஆனா சிவா சார், ஸ்ரீலீலா மேம், பிருந்தா மாஸ்டர்,